ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோடு தான் வந்திருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகி கூழ் தான் செய்ய போகிறோம். இந்த ராகி கூழ் எல்லாத்துக்குமே செய்ய தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு என்ன ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ராகி கூழ் மார்னிங் நீங்கள் எடுத்துக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் கண் கூட நீங்கள் பார்க்கலாம். இந்த ராகி கூழ் பார்த்திங்கன்னா இது செய்கிறது ரொம்ப சுலபம். இது ராகி மாவில் கூட செய்வாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதை நான் ஒரு 100 கிராம் ஊற வச்சுருக்கேன். அதாவது ஒரு 3 மணி நேரம் நான் ஊற வச்சேன். நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி அரைச்சி இதோட பால் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம குழந்தைங்களுக்கும் செய்வோம். ஸோ நான் அகெயின் இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் பெரிய ஃபில்ட்ரு வச்சு பண்ணிக்கிட்டேன். செகண்ட் டைம் இந்த மாதிரி சின்ன ஃபில்ட்ரு வச்சு பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுலேயே அதுவும் வந்துடும். அவ்வளோதான். நல்லா கெட்டியான நல்லா திக்கான பால் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த பாலில் நம்ம குழந்தைங்களுக்கு பால் ஊற்றி நம்ம கூழ் பதத்துக்கு காய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க பார்த்திங்கன்னா நல்லா கொலு கொலுன்னு இருப்பாங்க. ஸோ பெரியவங்களுக்கு இதில் பாலுக்கு பதிலாக நம்ம மோர் ஊற்றி நம்ம செய்ய போகிறோம். அதர்வைஸ் நம்ம சும்மாவே கூட இதை நம்ம கூழ் மாதிரி செஞ்சு உப்பு போட்டு நம்ம குடிக்கலாம் ரெகுலராக. அவ்வளோ சத்து இருக்குது இதில், நிறைய இரும்பு சத்து இருக்குது இதில். அது பார்த்திங்க, இது பசியை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். ரொம்ப நேரத்துக்கு நமக்கு பசிக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பசியை கண்ட்ரோல் பண்ணுறனாலேயே நம்ம இதை அடிக்கடி எடுத்துக்கலாம். ஸோ மார்னிங் மட்டும் இல்லாமல் நம்ம நைட் கூட எடுத்துக்கலாம். இதை ஈவினிங் ஒரு 6 o'clock பக்கம் ப்ரிப்பேர் பண்ணி கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ இது பாருங்கள், இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கேன். நான் பாதி இதில் எடுத்து வச்சுக்கிட்டேன். மீதி தான் உங்களுக்கு இந்த மாதிரி நான் செய்கிறேன். நான் அவ்வளோ தேவைப்படாது. ஒரு ஆளுக்குங்கும்போது அவ்வளோ தேவைப்படாது. 2 ஆளுக்கும்போது அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக நல்லா களியாட்டம் வந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு நல்லா பசை மாதிரி இந்த மாதிரி ஆன உடனே நம்ம மோர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு டம்ளர் மோர் எடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மோரை ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதான். கூழ் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம மோர் ஆட் பண்ணி இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஃப்ளேவருக்கு வேணும்னா நீங்கள் சீரக பொடி இருக்குது இல்லையா, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதில் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணி நீங்கள் குடிக்கலாம். அவ்வளோதான். நல்லா அதை கிளறி விட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். சூப்பரான ராகி கூழ் ரெடி ஆயிருச்சு. இதுக்கு ஃப்ளேவருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி சீரக பொடி சேர்த்திக்கலாம். இதுக்கு சைடிஷ்ஷாக நீங்கள் வெங்காயம், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது மாங்காய், ஊறுகாய் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் கூட சூப்பர் காம்பினேஷனில் இருக்கும். அவ்வளோதான். இது நீங்கள் மோர் கண்டிப்பாக ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் டேஸ்ட்டாகவே நீங்கள் குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா மோர் ஆட் பண்ணி குடிங்க. மோர் ஆட் பண்ணுறனாலலாம் வெயிட் உங்களுக்கு கூடாது. மோர் நல்லா கொழுப்பு நீக்கப்பட்ட மோராக இருக்கணும். ரொம்ப கொழுப்போட நம்ம தயிர் வீட்டில் பெரிய ஊற்றின தயிரை அடித்து அதெல்லாம் நீங்கள் சேர்த்திக்கக்கூடாது. கொழுப்பு இல்லாத ஒரு மோராக நீங்கள் சேர்த்திக்கோங்க. இதில் நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சைட் டிஷ்க்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் டச்சிங்க்கு வச்சுக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாகவே வெயிட் லாஸ் ஆகும். Thanks for watching.